கௌதம் மேனன் இயக்கத்தில் கமல் நடிப்பில் வெளியான படம் வேட்டையாடு விளையாடு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வசூலையும் வாரி குவித்தது. இந்த நிலையில் வேட்டையாடு விளையாடு படத்தின் 2ஆம் பாகம் உருவாவது குறித்து கௌதம் மேனன் பேசியுள்ளது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பின்னர் தரமான லைன் அப்களுடன் பிஸியாக நடித்து வருகிறார் கமல். ஒரு பக்கம் அரசியல், மற்றொரு பக்கம் சினிமா என அசுர வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவரது நடிப்பில் தற்போது தக் லைஃப் படம் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் கமலின் ஹிட் படம் ஒன்றின் 2ஆம் பாகம் உருவாக உள்ளது குறித்து வெளியாகியுள்ள தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. கமல் நடிப்பில் தற்போது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் இந்தியன் 2 படம் உருவாகியுள்ளது. நீண்ட காலமாகவே இந்த படம் தயாரிப்பில் உள்ளது. கொரோனா ஊரடங்கு போன்ற பல பிரச்சனைகள் காரணமாக இந்தியன் 2 படத்தின் ஷூட்டிங் தடைபட்டு கொண்டே இருந்தது. இதனை அடுத்து ஒரு வழியாக இப்படம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பேசி தீர்க்கப்பட்டு இந்தியன் 2 படப்பிடிப்பு அண்மையில் மீண்டும் துவங்கியது. இந்த படத்தின் ஷூட்டிங் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையில் வேட்டையாடு விளையாடு படத்தின் 2ஆம் பாகம் குறித்து கௌதம் மேனன் பேசியுள்ளது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு கமல், ஜோதிகா, கமலினி முகர்ஜி, பிரகாஷ் ராஜ், டேனியல் பாலாஜி உள்ளிட்டோர் நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான படம் வேட்டையாடு விளையாடு. இன்று லோகேஷ் கனகராஜின் விக்ரம் படத்தினை கமலின் ஃபேன் பாய் சம்பவமாக ரசிகர்கள் கொண்டாடினாலும் கடந்த 2006ஆம் ஆண்டே ஃபேன் பாய் படைப்பாக வேட்டையாடு விளையாடு படத்தினை இயக்கியிருந்தார் கௌதம் மேனன். கமல் போலீஸ் அதிகாரியாக கிரைம் த்ரில்லர் கான்செப்டில் வெளியாகி இருந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வசூலையும் வாரி குவித்தது. அண்மையில் இந்த படம் திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. அப்போதும் திரையரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வேட்டையாடு விளையாடு படத்தின் வெற்றிக்கு பின்னர் கமலும் கௌதம் மேனனும் மீண்டும் இணைவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இருவரும் தங்களின் அடுத்தடுத்த படங்களில் பிஸியானார்கள். இந்த நிலையில் கமலுடன் மீண்டும் இணைவது குறித்து கௌதம் மேனன் தற்போது நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ளது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதில் வேட்டையாடு விளையாடு படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கதை ரெடியாக உள்ளது. கமல் சாரிடம் சரியான நேரத்தில் அந்த கதையை கொண்டு போக வேண்டும் என காத்திருந்தேன். 2 முறை கமல் சாரை சந்தித்த போது வேட்டையாடு விளையாடு 2 கதையை அவரிடம் கூறினேன். கமல் சாரும் கேட்டுட்டு நல்லா இருக்கு பண்ணலாம்னு சொன்னாரு. தற்போது எங்கு போனாலும் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பற்றி தான் கேட்கிறார்கள். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸுக்கு பிறகுதான் என்னன்னு யோசிக்கணும். வேட்டையாடு விளையாடு 2 ஸ்கிரிப்டும் உள்ளது, கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னு கௌதம் மேனன் பேசியிருக்கிறாரு. இதனால் மீண்டும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் லோடிங் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் கமெண்ட் அடித்து வருகின்றனர்.